அம்மாளுங்க இருக்கா உட்காந்துருக்காங்க. எப்பதான் பொம்பளை பிள்ளை வரும்னு மாட்டிக்கிட்டு பாத்தீங்களாப்பா சூப்பரப்பா. எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை காட்டி வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை காட்டி வைப்பான். அவள் நினைவாரே பார்ப்பதில்லை பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நீங்க யாருங்க? வண்ண நிலவேவா, வஞ்சி குடியேவா, வசந்த மண்டலமேவா, ஓடாத ரயிலேவா, உழுதாத தேனேவா, அப்புறம் பெண்களுக்கு அழைச்சிருக்கு. அப்படியா? பிகரெல்லாம் இப்படிதான் இருக்கணும். உன்னையெல்லாம் பார்த்தாடி வர்ணிச்சுக்கிட்டே இருக்கணும் போல. நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன அறிவு சூடு தரமான வெக்கம் இது ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த பொம்பளை ஆடும்போது குறுக்கி வந்துருக்கோம், வர்ணிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, யாரும் தெரியலையே. முன்ன பின்ன பழக்கம் இல்ல, மாமன மச்சான அண்ணன தம்பியா இருக்கு, யாரு முதல்ல பழக்க வழக்கம் உண்டா உங்களுக்கு? எனக்கும் நம்ம பழக்க உண்டா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீ என்ன ஆல்ரவுண்டர் பத்தி பேசுற? ஏங்க இல்லங்க, இப்படி பொதுவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பொதுவா பேசுறீங்க. பொதுவா இப்பயும் சொல்றீங்க இருக்குமா? பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா நாங்க இளைஞர் பசங்க எப்படி தெரியுமா, எப்பயுமே பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா ஒரு மதிப்பு கொடுப்போம். ஆனா நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது 10 பையில பின்னாடியே நிக்கிறோம். ஓ பாதுகாப்பு. நீ பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் எங்க பஸ்ஸ கூட விட்டுட்டு உன் பின்னாடியே பஸ்ல எதுக்கு ஏறுறோம்? ஓ பாதுகாப்பு. கை தட்டலாமே, கை தட்டலாமே. நேரா பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் எங்க காலேஜ் ஸ்டாப் வந்தாலும் நாங்க இறங்க மாட்டோம். நீ இறங்குற காலேஜ்ல தான் நாங்க இறங்குவோம். ஏன்னா உங்க பாதுகாப்பு. எங்க பாதுகாப்புக்கா? காலேஜ் போய் நீ படிச்சுட்டு வர வரையும் காலேஜ் வாசல்ல ஏன் நிக்கிறோம்? எதுக்காக? ஓ பாதுகாப்பு. இப்ப நீ வீடு வரையும் கொண்டு வந்து அழகா விடுறமே எதுக்காக? ஓ பாதுகாப்பு. ஏன் வீட்டுக்குள்ள கூட வர மாட்டீங்க? வீட்டுக்குள்ள போயிட்டு நீ ஜன்னலை திறந்து எங்களை வா வான்னாலும் நாங்க வர மாட்டோம். ஏன் வர மாட்டீங்க? அது எங்க பாதுகாப்பு. வந்தாலும் தெரியும்.